நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியும் இந்த ரேணுகாவும் கடத்தின கும்பல் யாருன்னு ரொம்பவே பரபரப்பான விஷயத்துல நம்ம கதிரேசனும், நம்ம விஜயும் பயந்து போய் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. மாப்பிள முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் போய் தேடுவோம் வாங்கன்னு நம்ம கதிரேசன் ரொம்பவே கண்கலங்கின நிலைமையில இருக்காங்க. நம்ம விஜய்ல முடிஞ்ச அளவுக்கு போலீஸ்கிட்டயும் இந்த ஒரு தகவல ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் எல்லா இடத்துலயுமே தேட சொல்லியிருக்குங்க. ஆனா இருந்தாலும் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாமா. கூட இருக்கிறது யாரு? என் பொண்டாட்டி மல்லி. அவ கண்டிப்பா ரேணுகாவ அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டா. அவளுடைய உயிரை பணயமா வச்சு கூட எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பா. அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் நம்ம மல்லி மேல இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே நம்ம மல்லி நம்ம விஜய் சொன்னதோட ஒரு ஒரு லெவல் அதிகமாக தாங்க அங்கே ஃபைட் சீனில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகம் முதுகில் குத்தின மாதிரி இந்த சுடரி போலி ரேணுகாவா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி எல்லாரையுமே அடித்து தும்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம விட்டுங்களேன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மல்லிக்கிட்ட சிக்கிடுவோம். அதனால் இவளை அடித்து மண்டையை பொழக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த போலி ரேணுகா நம்ம மல்லியோட மண்டையை அடித்து உடச்சது மட்டும் இல்லாமல் மல்லி நீயும் இந்த மனோகரம் இந்த அன்னபூர்ணி எல்லாருமே நான் பைத்தியமே இல்லைன்னு செக் பண்ணணுன்னு தான் நீங்கள் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க. நான் பைத்தியம் கிடையாது, மனநிலை பாதிக்கவும் பட கிடையாது. இது எல்லாமே என்னுடைய ட்ராமா. இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த போலி ரேணுகா இவ்வளோ சவுண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைங்க. கண்டிப்பாக விஜய் சாரும் கதிரேச அப்பாவும் ஏமாற விட மாட்டேன் அப்படின்றது மட்டும் நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே ரொம்பவா ஒரு விஷயம் ஆழமாகவே இருந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகா பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இந்த இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்ற உண்மையை நம்ம மல்லி தாங்க வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்ரோஷமான நம்ம மல்லி அடித்தது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேங்க. அந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டருக்காக தான் நான் ட்ராமா போட்டுட்டு இருந்தேன். நானும் இந்த டாக்டர் ரகுவும் எல்லாமே ஒரே கும்பல் தான். எங்களை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக விஜய் அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை மீட்க எடுக்கணுங்க. ஏன்னா இந்த சுடரி மல்லிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு கீ சாவி வந்ததுமே இவளை தீர்த்து கட்டிடுங்க. ஏன்னா நான் கண்காணாத இடத்துக்கு போயிட்டேன்னா என்னையும் கொன்னதாகவும் இல்லை என்னை கடத்தினதாகவும் அவங்க நினச்சிக்குவாங்க. அடுத்தபடியாக மல்லி நீங்கள் கொன்று போட்டுட்டீங்களா, மல்லி சண்டை போடுறது வந்திருப்பா. அதனால் ரொம்பவே தொந்தரவாக இருக்குன்னு கொன்னுட்டு தான் நினச்சிக்குவாங்க. இதுக்கப்புறம் இதை அப்படியே மறைச்சிடலாம் இந்த உண்மையை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கதிரேசனோட சுயரூபத்தை இந்த போலி ரேணுகா கவனித்து வைக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் பார்த்தீங்களானவா நம்ம மல்லியை மட்டும் காப்பாற்றுறதுக்காகவாச்சு நம்ம விஜய் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம மல்லியால் முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. ஆனால் இதுக்கு மேலே முடியாத பட்சத்துக்கு இந்த போலி ரேணுகாவை வச்சு தாங்க தப்பிக்கவே போகிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த போலி ரேணுகா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகாத மாதிரி தான் நம்ம மல்லி முன்னாடி இப்போ நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லியோட மண்டையை உடச்சது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையுமே மல்லிக்கிட்ட தெரியப்படுத்திட்டாங்க. கண்டிப்பாக விட்டு வச்சா நம்ம மல்லியை எல்லா உண்மையுமே விஜய்க்கு தெரியப்படுத்திடுவாங்க. தேங்க்ஸ் சார்.